பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கட்டிய மனைவி அழகு சிலையாய் காட்சி அளிக்கையில் அதையும் மீறி கணவனோ இவள் அறியாமல் வெளியில் கள்ள தொடர்பாய் மற்றவளை சுற்றுகிறான். கல்யாணம் முடித்திட பை நிறைய பணமும் கட்டில் முதற்கொண்டு அனைத்து பொருளும் கரார் பேச்சில் சீதனமாய் பெற்று கசக்கி பிழிந்து மனம் முடித்தான். மாமனார் வீடு சென்ற மணப்பெண் மனச்சோர்வு நீங்கி இனிமேல் நாம் மங்களமாய் இங்கு வாழ்ந்திடலாம் என்று மனக்கோட்டை கட்டி மகிழ்ந்தே வந்தாள். எண்ணிய எண்ணம் சிதறி போனது. எட்டிக்காயாய் கசப்பாய் ஆனது. எகிரி குதிக்கும் மாமியாரை பார்த்தால் என்ன செய்வதறியாமல் திகைப்பே கூடியது. தொட்டால் குறை கூறும் அந்த மாமியார், தட்டி பார்க்கும் திமிரான நாத்தனார், தோட்டத்து முற்றம் சுட்டி திரியும் நாய்க்கூட்டம், தப்பாய் நடக்கும் கணவன், இப்படி இவளின் மனவாழ்வு மலர்ந்தே மங்கியது. இன்னலின் எல்லை அதை மீறியே கடந்தது. இதுதான் வாழ்க்கையோ? எப்படி கூறுவாள்? இதயம் நிறைந்து ஏமாற்றம் சுமக்கிறாள். வெளிவேஷம். புவிதனில் பெயர் நிலைக்க வேண்டுமென பேராசை கொள்வார். ஆனால் பெற்றெடுத்த பிள்ளைக்கு வரதட்சணை வேண்டாம் என்று பணமாக திருமணத்தில் வாங்கிக் கொள்வார். இதென்ன நியாயம் என்று வெளியில் இடித்துரைத்து மற்றவருக்கு போதிப்பார். ஆனால் இவர் வீட்டு பிரச்சனையில் நடுநிலை தவறி இடிசொல் கூறி வழக்கு மன்றம் சென்றிடுவார். தலையாட்டும் கூட்டம் பல பேர். அதில் இவர் தலைமை பதவி வகித்திடுவார். தம் வீட்டில் தனல் பறக்கும் கடுஞ்சொல் பேசி தன்னிலை மறந்து மற்றவரை இம்சிப்பார். இருமணம் இணையும் திருமணம் என்று இதயம் குளிர இலக்கியம் பேசிடுவார். ஆனால் இல்லறமேற்கும் தினத்தில் முன்பே காரும் பொருளும் இனிய மணமகனுக்கு இவர் வாங்கி மகிழ்ந்திடுவார். வரதட்சணை வாங்கி மகிழ்ந்த மாமனார் வயது முதிர்ந்து வாசல் திண்ணையில் இருக்கையில் வந்தது ஒரு நாள் நெஞ்சு வலி. மருமகளே, வலிக்கிறது என்றார். மூச்சையாகி விழுந்தார். பணம் கொடுத்து கணவனை மணந்த பாவை அவள் ஓடோடி வெளியில் வருகிறாள். படுத்து மூச்சு நின்ற மாமனாரை பார்க்கிறாள். பதவதைத்து வெறுமனே ஊருக்காக அழுகிறாள். நெஞ்சம் நிறைந்த ஆசை. நெஞ்சம் நிறைந்த ஆசை. எளிமை வாழ்வு வாழ வேண்டும். எல்லா நலமும் சூழ வேண்டும். எண்ணம் நலவை நாட வேண்டும். எவர்க்கும் உதவி புரிய வேண்டும். மறுமை வாழ்வில் சொர்க்கம் வேண்டும். மண்ணில் நன்மை செய்ய வேண்டும். மக்கள் செல்வம் பெற வேண்டும். மதிப்பும் உயர்வும் மிகுத வேண்டும். இறையை தினமும் தொட வேண்டும். இன்னா செய்யாது இருக்க வேண்டும். இனிய செயலை மிகைக்க வேண்டும். இனியவன் என்றே கூற வேண்டும். எட்டா கனியும் பறிக்க வேண்டும். எதிலும் சிறந்தே விளங்க வேண்டும். ஏழ்மை உலகில் ஒழிய வேண்டும். எல்லோரும் இன்புற்றே இருக்க வேண்டும். வானம் மழை நீர் பொழிய வேண்டும். வளம் தரும் பயிர்கள் செழிக்க வேண்டும். வறியவர் உள்ளம் மகிழ வேண்டும். வாட்டிடும் வறுமை மறைய வேண்டும். நீடித்த ஆயுள் பெற வேண்டும். நீதியும் நேர்மையும் நிலைக்க வேண்டும். நல்லதை நாவு நவிழ வேண்டும். நானிலத்தில் புகழோடு திகழ வேண்டும்.
சித்த மருத்துவம் தரும் சிறுகுறிப்பு: கண் பார்வை குறை தீர்க்கும் வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையை கொண்டு அல்வா தயாரித்து காலை மாலை கொட்டைப்பாக்களவு சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணிந்து சமப்படும். சீதபேதி குணமாகும். வயிற்றுப்போக்கை நிறுத்தும். மாதவிடாய் தொல்லை நீங்கவும், உடலை வளர்க்கும் புதிய இரத்தத்தை உற்பத்தி செய்யும், உடலுக்கு நல்ல பலன் தரும். வெந்தயக்கீரையை கூட்டு வைத்து பகலில் சாப்பிட்டால் வாயு களைந்துவிடும், வாயு தொல்லை நீங்கும். 3 நாட்களில் வாயு முழுவதையும் அது களைத்துவிடும். வயிற்று உப்பீசம் இருந்தாலும் தணிந்துவிடும். வெந்தயக்கீரையை பொடியாக நறுக்கி ஒரு சட்டியில் போட்டு வதக்கி 2 டம்ளர் தண்ணீர் விட்டு 1 டம்ளர் அளவிற்கு சுண்ட காய்ச்சி காலை மாலை அரை டம்ளர் வீதம் கொடுத்து வந்தால் நெஞ்சுவலி பூரணமாக குணமாகும். வெந்தயக்கீரையை ஆய்ந்து வேரை நீக்கி கழுவி ஒரு சட்டியில் போட்டு சிறிதளவு தண்ணீர் விட்டு நன்றாக வேக வைக்க வேண்டும். வெந்தயக்கீரை இருக்கும் அளவிற்கு 2 பங்கு கோதுமை ரவாவை எடுத்து லேசாக வறுத்து இதில் இட்டு சட்டியில் கொட்டி, எல்லாம் அந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவிற்கு சர்க்கரை சேர்த்து லேசாக கிளறிக்கொண்டே இருந்தால் அல்வா போல வரும். வயதுக்கு வரும் பெண்கள் இதை சாப்பிட்டால் இரத்த விருத்தி உண்டாகும். வெந்தயக்கீரையில் வைட்டமின் ஏ சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருப்பதால் இதை சாப்பிடும்போது மாரடைப்பு, கண் பார்வை குறை, வாதம், சொரிசிரங்கு, இரத்த சோகை ஆகியவை குணமடையும். பசியை போக்கவும் பயன்படுத்துகிறது. வெந்தயக்கீரையில் 46 கலோரி சத்து உள்ளது. ஆகவே நாமும் வெந்தயக்கீரையை சாப்பிட்டு சுகம் பெறலாம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.